Hi guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்ரூட் ஹல்வா எப்படி டேஸ்டா பண்ணலாம்னு சொல்லி பாப்போம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ நம்ம சேனலுக்குள்ள போவோம். ஒரு 1/2 kg பீட்ரூட் எடுத்து தோல் சீவிட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். இந்த துருவுன பீட்ரூட்டை குக்கர்ல போட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். தண்ணி சேர்க்காம அப்படியே குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விடட்டும். 2 விசில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பீட்ரூட் நல்லா வெந்திருக்கும். நம்ம அதை பேனுக்கு மாற்றிட்டு மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரையும் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு. ஆனால் அதில் தண்ணி இருக்குது பாருங்கள். தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு 15 நிமிஷத்தில். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7-8 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்தது அப்படிங்கிறதுனால அதில் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு விடும். அந்த தண்ணி நல்லா மறுபடி ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆச்சுன்னா உங்களுக்கு பீட்ரூட் இன்னும் நல்லா வெந்து உங்களுக்கு அந்த அல்வா பதத்துக்கு வந்துடும். லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு போட்டோம்னா நமக்கு அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், பீட்ரூட் நல்லா இப்போ ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. அதில் தண்ணியெலாம் இப்போ நம்ம அதுக்கு பீட்ரூட்டுக்கு நெய் போட்டு தாளிச்சுக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நெய் காஞ்சதுக்கப்புறமா முந்திரி திராட்சை போட்டு இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டில் சேர்த்துக்குவோம். ஸ்டவ்வை வந்து நல்லா ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 4-5 ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம். நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு 3-4 ஏலக்காய் சேர்த்துக்குவோம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நமக்கு இப்போ டேஸ்டான ருசியான பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. பவுலுக்கு மாற்றிக்குவோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு பீட்ரூட் ஹல்வான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.